ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மதியம் உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட ஒரு லெமன் ரைஸ். இது வந்து ஆனியன் பக்கோடா, என் பேரன் கேட்டான்னு செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது முறுமுறுன்னு ஒரு உருளைக்கிழங்குங்க. இது தாங்க இன்றைக்கி உணவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு வந்து பானைக்குள்ளே கையை விட்டு வாழைப்பழத்தையும் பொறி உண்டையும் எடுத்துதா, அதுக்கு தெரியல பாருங்கள். அது ரெண்டுத்தையும் போட்டுட்டா கையை ஈஸியாக வெளில எடுத்துடலான்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலகட்டத்தில் சில பிள்ளைங்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்து ஆசைப்பட்டு அகலக்கால் வச்சுட்டு வாழ்க்கையில் கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எப்படி வேணாலும் வாழலான்ற இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணுன்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்தோம்னாலே போதுங்க. நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கங்க. கடவுளும் கண்டிப்பாக நமக்கு நல்லதே செய்வாருங்க. எப்போவுமே கடவுள் நம்பிக்கையோடு இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கடவுள் இருக்கார் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு ஃபுல் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவி செய்வார். எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளர்க பிள்ளைகளா. பாய்.